இங்க ஒரு மனுஷன் இருக்காங்க. நீங்க உலகத்துல அநேக மனுஷங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கான், பேரு யோனா. இந்த யோனா மனுஷன் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் நினைவேன்னு ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்துல உள்ள ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க, பாவம் செய்து கொண்டிருக்காங்க. அவங்க அக்கிரம் செய்தனால அவங்க கூக்குரல் என்ன வந்து சேர்ந்திருக்கு. அதனால அந்த ஊரை நான் அழிக்க போறேன், அந்த ஜனங்களை அழிக்க போறேன், நீ போய் அவங்ககிட்ட சொல்லு, உங்களை அழிக்க போறாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி இந்த யோனாங்கிற மனுஷங்கிட்ட கர்த்தர் சொல்லி விட்டாக்கி, அவன் நினைவேக்கு போகாம அவன் காசு கொடுத்து கப்பல் ஏறி என்ன செய்தான், தரிசைக்குங்கிற ஒரு நாட்டுக்கு போறான். போச்சுல அவன் கப்பல்ல ஏறணுன்னே அங்க என்ன செஞ்சுட்டு பூகம்பம் வந்துட்டு அங்க கடல் கொந்தளிக்கி கப்பல் ஆடுது. கப்பல்ல இருக்க எல்லா ஜனங்களும் கத்தழிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ கப்பல்ல எல்லாரும் சொல்லுதாங்க, இதுங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு, அதனாலதான் அப்படி இருக்குன்னு சொல்லி கப்பல்ல இருக்கிற வெயிட்டான பொருளெல்லாம் என்ன செய்தாங்க, தண்ணிக்குள்ள தூக்கி போடுதாங்க. அப்பவும் அந்த சில அந்த காத்தும் கடலும் என்ன செய்யல, நிக்கல. அப்ப என்ன செய்யலாம்னு நினைச்சு அவரெல்லாம் நினைச்சு பார்க்காங்க, ஏதாவது ஒரு சீட் எழுதி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேர்ல சீட் எழுதி போட்டுச்சுல, யோனா அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேல சீட்டு விழுது. அந்த யோனா எங்க இருக்கானா, கப்பல்ல அடி தட்டுல நல்லா தூங்கி கொண்டு இருக்கான். அப்ப யோனா எங்க இருக்கான்னு கூப்பிட்டு விடுச்சுல, யோனா சொல்லுதான், அம்மா என்னாலதான் அந்த இது வந்தது, காண்டவர் என்ன நினைவுக்கு போச்சுன்னாரு. அவர் பேச்சை கேட்காம அவருக்கு கீழ்ப்படியாம நான் வந்ததுனால இந்த கடல்ல இவ்வளோ கப்பல்ல அந்த இதெல்லாம் வந்துட்டு, அதனால நீங்க என்ன தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் பிழைச்சுக்கிடுவீங்க அப்படின்னு யோனா சொன்னோன்னே இந்த ஜனங்களாம் தூக்கி நினைச்சுதாங்க இவனை தூக்கி கடல்ல போட போறாங்க. இவன் கடல்ல போட்டா ஆண்டவர் அப்படின்னா அந்த ஊரை அழிக்க போறேன்னு சொல்றாரு, அழிக்க முடியாது. ஆனா அவருக்கு அங்க போனாலும் நம்ம சொன்னாலும் அவங்க ஜனங்க கேட்க மாட்டாங்க, இவர் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுதான் தண்ணிக்குள்ள தூக்கி போட சொல்லுதான். தண்ணிக்குள்ள தூக்கி போட அங்க ஒரு மீனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கட்டளை இட்டாரு. அந்த மீன் அப்படியே போய் அவனை பிடிச்சு அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கான். மீன் வயிற்றுக்குள்ள எத்தனை நாள் இருந்தா தெரியுமா, 3 நாள் இருக்கான். யாராவது மீன் வயிற்றுல இருக்க முடியுமா? ஒரு கரண்ட் இல்லாத ஒரு வீட்டில், இப்போ இந்த வெயில் காலத்தில் ஒரு கரண்ட் இல்லாத வீட்டில் கூட நம்மளால நினைச்ச முடியல. 1 மணி நேரம் கரண்ட் போயிட்டுனா இருக்க முடியல. அவன் மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தாங்க. இரவும் பகல 3 நாள் இருந்தான். அப்பவும் அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்றான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன ஊருக்கு நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே மீனுக்கு ஆண்டவர் கட்டளை எடுத்தாரு. மீன் போய் என்ன செய்யுது, அந்த ஊர்ல இவனை கைக்கிட்டு, நினைவேங்கிற ஊர்ல அவனை கைக்கிட்டு கக்குன உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த ஊர்ல போய் அவனை சொன்னா அவன் போய் சொல்லுதான், நீங்க எல்லாம் பாவம் செய்வீங்க, இந்த ஊரை ஆண்டவர் அழிக்க போறாரு அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஜனங்கள், அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா ஆண்டவர் அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி உடனே அந்த ராஜா சிங்கானத்தை விட்டு இறங்கி அவர் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அவர் ஒரு அழுக்கான வஸ்திரத்தை கட்டிட்டு அவர் என்ன உபாசத்துல இருக்காரு, ஆண்டவரே எங்க தேசத்தை அழிக்காதங்க அப்படின்னு. ராஜாவே இப்படி இருக்கிறாரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. அவங்க ஆடு மாட்டுக்கு கூட தண்ணி வைக்காம அவங்களும் இந்த ராஜா கூட சேர்ந்து என்ன செஞ்சாங்க, உபாசம் இருந்தாங்க, ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டாரு. ஆனா அந்த யோனாங்கிற மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா, இந்த ஜனங்க எப்படி அழியுதுன்னு பார்ப்போம், இந்த ஊரை எப்படி ஆண்டவர் அழிக்காருன்னு பார்ப்போம்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்கமா ஒரு உரத்துல அப்படியே இருக்கான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனுக்கும் ஒரு செடியை முளைக்க செஞ்சாரு. ஒரு ராத்திரி ஒரு செடி, ஒரு ஆமனுக்கு செடி முளைச்சது. காலையில அவனுக்கு கொஞ்சம் இணல் கொடுத்து அந்த இணல்ல இருந்தான். சாயங்காலம் ஆனா அந்த செடியும் பட்டு போயிட்டு அஞ்சுதான். அந்த செடியை பார்த்து வைத்தறிச்சப்படுதான். இந்த செடியும் விட்டு போயிட்டு இந்த ஜனங்களையும் ஆண்டவர் அழிக்க முடியாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆமனுக்கு செடியே நீ கவலைப்படுதிய, 1,20,000 மக்கள் இங்க இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை நான் அழிப்பனா, அவங்க எங்க சொல்லுக்கு என்ன கீழ்ப்படிஞ்சதுனால இப்ப நான் அவங்களை அழிக்கல, அவங்களை மன்னிச்சு விட்டுட்டேங்கிறாரு. இந்த இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம், நிறைய தப்புகள் செஞ்சிருப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்ய போய் நம்ம உடல்ல நோயோ நம்ம வீட்டுல கஷ்டமோ வந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுச்சுல, அந்த நோயில இருந்து ஆண்டவர் நினைச்சுவார், விடுதலை தருவார். பாவம் மன்னிக்கப்பட்டதான் நோயும் சோமாவும். அந்த ஊர்ல அவங்க செய்த பாவம் மன்னிக்கப்பட்ட போது அந்த ஊரே அவர் ஆண்டவர் அழிக்காம விட்டுட்டாரு. உங்க குடும்பத்தில் அழிவுன்னு இருக்கா, அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா, இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, நான் என்னோட பாவம் செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன கேட்டாலும் அவர் தருகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சிறி அவர் வஸ்திரத்தை தொட்டா அவருக்கு சுகம் கிடைச்சது. நீங்க இப்ப அவர் இருதயத்தை தொடுங்க, அவருக்கு ஜெபம் பண்ணுங்க. அவர் மனம் உருகிற தெய்வம். நீங்க எங்க இருந்தாலும் இங்க இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணு மூடி, ஏசப்பா நான் செய்த அக்கிரமங்களை பாவங்களை மன்னிங்க, நோய்களை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு சுதந்திரவா கர்த்தர் இந்த வார்த்தை